நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தலைவலிக்குனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒற்றை தலைவலி, இந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, மைக்ரேஷன் உள்ளவங்க நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் தலைவலி அதிகமா வருது. ஸோ எதனால இந்த தலைவலி வருது? என்ன பண்ணா உங்களோட தலைவலி வந்து சரியாகும்? அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லப் போறேன். தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதனால வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சத்து உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கும். பாடி டீஹைட்ரேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாரி நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்க பட்சத்துல கண்டிப்பா தலைவலி வரும். நீங்க அப்ப தண்ணி நெறைய குடிங்க. தண்ணி நெறைய குடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தலைவலி கொஞ்சம் குறைஞ்ச மாரி தெரியும். இன்னொன்னு டென்ஷனா இருக்கீங்க, வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டென்ஷனாலயும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலயும் கண்டிப்பா தலைவலி வரும். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. எதனால நம்ம ஃபர்ஸ்ட் தலைவலி வருதுன்றத பார்க்கணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த பேராசிட் 50 டேப்லெட்ஸ் போட்டுக்கிறாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குறையுதான்னு பாருங்க. தண்ணி நெறைய குடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வருதா? தூக்கம் இல்லாம வருதா? டென்ஷனா? என்னன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தலைவலிக்காக உடனே பேராசிட்டமால் போடாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இல்ல இருக்குன்னா நீங்க வந்து பேராசிட் 50 எடுத்துக்கலாம். அண்ட் அடிக்கடி இந்த மாரி தலைவலி வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டாக்டர பார்க்கிறது நல்லது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தலைவலி இப்ப வருது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். இந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டாக்டர்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிருக்காது. நீங்க இதுக்கு வந்து வீட்லயே இந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா? சுக்கு வந்து பால்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க குடிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அதனால தலைவலி குறையறத நீங்களே பார்ப்பீங்க. இன்னொன்னு வந்து ஒரு 5 இது நான் சொல்றேன். 5 இது சொல்றேன். அத வந்து நீங்க மெடிக்கல்ல உங்களுக்கு வந்து இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கண்டிப்பா கிடைக்கும். அத வாங்கி நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த தூதுவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி அண்ட் ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆடாதொடை மட்டும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. மத்தது எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அத வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு, அத வந்து தேன்ல வந்து குழப்பிட்டு, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். அது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசி 100 கிராம் எடுத்துக்கோங்க. அண்ட் கற்பூரவள்ளி 100 கிராம் எடுத்துக்கோங்க. தூதுவளை 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஆடாதொடை மட்டும் 50 கிராம். அண்ட் கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு குறையறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் முடிஞ்ச அளவு டாக்டர்ட்ட ரொம்ப அடிக்கடி வருதுன்னா மட்டும் டாக்டர்ட்ட போங்க. நெறைய பேர் டாக்டர்ட்ட போய் எனக்கு சரியாகல அப்படின்லாம் கையில தடவிருப்பாங்க. வீட்லயே ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். தேங்க் யூ.